எங்க அசோசியேஷன் மற்றும் தமிழ்நாடு ஃபெடரேஷன் சார்பாக ஒரு 68 பேர் கடந்த 5 நாட்களாக சுற்றுலா சென்றிருந்தார்கள். 5 நாட்கள் சுற்றுலாவாக காஷ்மீர் சென்றிருந்தார்கள். நேற்று பஹல்காம் ஒரு 6 பாயிண்ட் சென்ற பொழுது 2வது பாயிண்ட்ல சென்ற போது ஏதோ அசம்பாவிதம் நடந்ததாக சொல்லி ராணுவத்தினர் மாற்றுப்பாதை வழியாக அனைவரையும் அவர்கள் ஹோட்டலுக்கு அனுப்பிவிட சொன்னார்கள். அவர்களே இப்ப ராணுவத்தினரே பாதுகாப்பாக எல்லாரையும் ஹோட்டலுக்கு அனுப்பிவிட்டார்கள். அனைவருமே பத்திரமாக இருக்கிறார்கள். இன்றுடன் எங்களது சுற்றுலா நிறைவடைகிறது. இன்னைக்கு ஈவினிங் எல்லாம் பிளைட்ல கிளம்பி நாளை இரவு வைகையில மதுரை வந்து சேர்வார்கள். மதுரையில இருந்து 30 பேர் போயிருக்காங்க. மொத்தம் 68 பேர், கிட்டத்தட்ட ஒரு 26 பேர் பெண்கள். மதுரையில இருந்து போனது 30 பேர். அவங்க 5 நாள் சுற்றுலா வச்சுனாங்க. நேற்று 4வது நாள் கடந்த சனிக்கிழமை என்று கிளம்பி போனார்கள். நாளை இரவு மதுரை திரும்புவதா இருக்கிறார். மதுரை நாளை வைகை எக்ஸ்பிரஸ்ல நைட்டு நாளை மதுரை வைகை எக்ஸ்பிரஸ்ல அவங்க திரும்புறாங்க. இது கொஞ்சம் பதற்றமா தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாரையும் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரமாக அனைத்து குழுவினர் தனித்தனியா ஒரு 6-7 குழுவினரா வண்டியில சென்றிருந்தாங்க. அனைத்து ஒரு வழியா பேசி எல்லாருமே சேஃபா இருக்காங்க தெரியறதுக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. கொஞ்சம் பதற்றமா தான் இருந்துச்சு. நாங்களாவது இங்க டிவியில நியூஸ் பார்த்துருந்தோம். அவங்களுக்கு வந்து நடந்த விஷயங்கள் தெரியல. நடந்த விஷயம் எதுவும் தெரியல. எதுவும் அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு மட்டும்தான் தெரிஞ்சிருந்தது. நாங்க இப்ப எங்கள்கிட்ட கேட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே நலமா இருக்கிறாங்க. கடைசியா ரூம்ல வந்து சேர்ற வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருந்தோம். இன்று காலையும் பேசலாம். இல்ல, இன்னைக்கு வந்து அவங்க பக்கத்துல உள்ள பார்க்குக்கு சுற்றுலா பார்க்க போயிட்டாங்க. அலோவ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து ஒருத்தர் வந்து ஆல்ரெடி இருதய நோயாளி சந்துருன்னு ஒருத்தர். அவருக்கு வந்து நேற்று இருதய பாதிக்கப்பட்டு அவர் ராணுவ மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு இமீடியட்டா ஸ்டென்ட் வச்சுட்டாங்க. அவரும் நலமுடன் உள்ளார். அவர்கிட்டையும் பேசியாச்சு. அவர் மதுரைக்கார். போன 68 பேர்ல 30 பேர் தான் மதுரை. மத்த எல்லாம் திருச்செங்கோடு இருக்காங்க, திருச்சி இருக்காங்க, எல்லா ஊர்ல இருந்துமே போயிருக்காங்க.